ஐயா எழுதிய கவிஞனும் கவிதையும் என்ற புத்தகத்தை பற்றி நாடு நலத்தணிப்பிட்ட மாணவி லக்ஷ்மி லாவணியா ஒரு சில கருத்துக்கள் எனக்கு கூறுவது. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முக்தி கனியே என் முத்தமிழே என என் தாய் தமிழை முதலில் வணங்கி இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டு நலப்பணி திட்டத்திலிருந்து இன்று புத்தக வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே நான் புத்தகம் வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய கவிதையும் கவிஞனும் என்ற நூலின் ஒரு சிறிய உரையை பற்றி கூற வந்துள்ளேன். புத்தகம் என்றால் என்ன? யாராவது கூற முடியுமா? புத்தகம் என்பது வெறும் காகிதங்களும் எழுத்துக்களும் நிறைந்த தொகுப்பு அல்ல. அது ஒரு மனிதனின் வாழ்வை மாற்றும் மாய படிகமாகும். ஒரு மனிதனின் உடலுக்கு உடற்பயிற்சி எவ்வளவு அவசியமோ அதுபோலத்தான் நமது அறிவுக்கும் மனதுக்கும் தேவையான பயிற்சி தான் வாசிப்பு. அந்த வாசிப்பில் நான் தொடங்கியதோ இந்த புத்தகம்தான், கவிதையும் கவிஞனும் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய இந்த புத்தகம். தோழிகளே, தூக்கம் வராமல் இருப்பதற்கு புத்தகம் படித்த காலம் போய் தூக்கம் வரணுங்கிறதுக்காகவே புத்தகத்தை நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இப்போ நடைமுறையாகவும் இருக்குது. இந்த புத்தகத்தில் கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். கவிஞனும் கவிதையும் அப்படிங்கிற இந்த புக்கில் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவிதை எழுதுகிற கவிஞனுக்கும் அந்த கவிதைக்குமான தொடர்பு எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத தான் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் மொத்தமாக 10 தலைப்பு இருக்குது. நான் இன்னும் இந்த புத்தகத்தை முழுமையாக கூட படிக்கலை. ஆனால் இந்த புத்தகத்தை நான் படித்ததுலேருந்து என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். இப்போது இந்த புத்தகத்தில் ஒரு கவிதை, பாலத்துக்கும் அந்த பாலத்து மேலே நடந்து போகிற மனிதனுக்கும் என்ன உறவு இருக்குது அப்படின்னு அந்த கவிஞர் சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் ஒரு பாலத்து மேலே நடந்து போகிறானா, அந்த பாலம் சொல்லுதான், என்னைய பாலமாக்கி நீ நடந்து போகிற, உன்னைய பாலமாக யாரும் மாற்றிடாமல் நீ பார்த்துக்கோ, எச்சரிக்கையாக இரு அப்படின்னு ஒரு கவிதை. அதே பாலம் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுது, இன்னைக்கு நீ நடந்து போறதுக்கு நான் உனக்கு உதவியா இருக்கேன், நீயும் அதே மாதிரி இன்னொரு மனுஷனுக்கு பாலமா இருந்து உதவியா இரு அப்படின்னு சொல்லுது. இது என்னடா, பாலம் இன்னொருத்தனை உன்னை பாலமா ஆக்கிராமன்னு பார்த்துக்கோன்னு சொல்லுது, இன்னொருத்தனுக்கு நீ உதவி பண்ணுன்னு சொல்லுதுன்னு நீங்க யோசிக்கலாம். பாலம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கேயோ கிடந்த கல் மண் கம்பி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாலமா கட்டி அதை மிதிச்சு நம்ம நடந்து போறோம். அதே பாலம் தான் ஒரு மனுஷனை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு உதவியும் செய்யுது. அந்த பாலம் அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமும் அப்படித்தான், நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவர்களும் இருப்பாங்க, நீ அறிஞ்சு தெரிஞ்சு யார் கூட எப்படி பழகுற அப்படிங்கிறத தான் அந்த கவிதையிலிருந்து அவர் உணர்த்த வராரு. ஒரே பாலம் 2 இதை சொல்லுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போது நல்லவர்கள் வந்துட்டு தட்டி கேட்பாங்க, ஆனால் நம்ம தவறு செய்யும் போது நம்ம கூட இருக்கிற தீயவர்கள் தட்டி கொடுத்து பழகுவாங்க. அதை நீ அறிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய கவிதைகள் இருக்கு. ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல கவிதைகள் எப்படி தொலைஞ்சுக்கிட்டு வருது, அதை நம்ம எப்படி தேடி கண்டு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கவிஞர் சொல்லியிருக்காரு. தண்ணீர் கதவுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு, அதுல கவிஞர் ஒரு சிறிய கவிதை சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணாடி டம்ளரில் உள்ள கடைசி சொட்டில் நீரில் உள்ள 1000 சொட்டுகள் அப்படின்னு முடிச்சிருக்காரு அந்த கவிதையை. அது எப்படி ஒரு சொட்டு தண்ணீர்ல 1000 சொட்டு தண்ணி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் கவிஞனோட கவிதைத்துவம். ஒரு சொட்டு தண்ணீர்ல 1000 சொட்டை உன்னால பார்க்க முடியுதுன்னா இந்த உலகத்திலையும் உன்னால முடியாத காரியங்கிறது எதுவுமே இல்லை. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ எவ்வளவு நாளும் எதுலனாலும் முயற்சி பண்ணலாம், ஆனா முயற்சி எப்பயுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே கவிஞர் தான் கவிதைகள் எப்படி இந்த உலகுக்கு அறிமுகம் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. முன்காலத்துலலாம் இயற்கையினாலே அச்சம் தர்றதா தான் இருந்திருக்கு. ஆனா கவிஞர்கள் எப்போ இயற்கையை பத்தி கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்பந்தான் அதோட அதிசயத்தையும் அழகையும் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவிதைகள் இயற்கையை பற்றி பேசுவதற்கு முன்பெல்லாம் மனிதர்கள் இயற்கையை பார்த்து அச்சப்படத்தான் செய்திருக்கிறார்கள். கவிதை இயற்கையில் உள்ள அதிசயத்தையும் அபூர்வத்தையும் எடுத்துரைக்கின்றது. ஆனால் இன்றோ நாம் எந்த இயற்கையையும் ரசிப்பதில்லையே. அதைத்தான் இன்னொரு தலைப்பில் தொடுதிரை மீன்கள் என்ற தலைப்பில் கவிஞர் கூறுகின்றார்.
நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே இப்போ செல்போன் இருக்குது. இப்போ அதுல ஒரு மீன் போகுது வருது, நம்ம அதை பார்க்குறோம், ரசிக்கிறோம், அந்த மீனை தொட்டு பார்க்குறோம். ஆனா நம்ம நிஜத்துல அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கும் அந்த அலைபேசி மூலமா அதை ரசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ போன்ல நம்ம வால்பேப்பர்னு வைக்கிறோம், அதுல ஒரு அருவி கொட்டுற மாதிரி வச்சு நம்ம பாக்கெட்லயே வச்சுக்கிறோம். அப்பனா ஒரு அருவி நம்ம பக்கத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதோட குளிர்ச்சியையும் அதோட தனித்துவத்தையும் நம்மளால உணர முடியாது. ஒரு மனிதன் அப்படித்தான் ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறானா. அப்போ அவனுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. ஆனா அவங்க அம்மாவை போய் அவன் பார்க்கறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. அதை பார்க்கறது மூலியமா மட்டும் நம்மளுக்கு எந்த விதமான உணர்ச்சியும் கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா அவங்களுக்கு ஊட்டினாதான் அது அழகு அப்படின்றதையும் கவிஞர் சொல்றாரு. இந்த தொடுதிரையினால கவிதைகள் தொலைஞ்சு கொண்டே வருகிறது அப்படின்றத கவிஞர் கூற வராரு. கவிதைகள் எவ்வளவு முக்கியமாக இந்த உலகத்துக்கு இருந்ததோ அது இப்போ மாறி போய் எல்லாமே வெறும் இப்படி தொடர்றதுலாம் இருக்குது இப்போ அப்படின்ற மாதிரி கவிஞர் சொல்றாரு. இந்த புத்தகத்துல நான் பாதி தான் படிச்சிருக்கேன். பாதியை படிச்சதுலயே எனக்குள்ள இந்த உலகத்தை பார்க்குற கண்ணோட்டம் வந்துட்டு மாறி இருக்கு. கவிதைகள் உருவானதும் எப்படி, அது இப்போ தொலைஞ்சுக்கிட்டு வருது, அதை நம்ம மீட்டெடுக்கிறது எப்படின்னு இந்த புத்தகத்துல கவிஞர் சொல்லி இருக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ ஆசிரியராக இருந்தால் அவங்க மேலே இருக்கிற மரியாதையில தலை குனிவோம். ஏதாவது தப்பு பண்ணுனா நம்ம குற்ற உணர்ச்சியில் தலை குனிஞ்சு நிற்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம தலை குனிஞ்சு நிற்போம். ஆனால் புத்தகம் மட்டும்தான் நீ என்னை தலை குனிஞ்சு பார்த்தேன்னா உன் வாழ்க்கையில் நான் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதனால தோழிகளே, நீங்களும் புத்தகம் வாசிக்க ஆரம்பிங்க. எங்க புத்தகம்லாம் வாசிக்க டைமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம டெய்லி ஃபோன்ல ஒரு 2 நிமிஷம் பார்க்கறத ஒரு புத்தகத்துல ஒரு பக்கமோ இல்லை ஒரு பேராகிராஃபோ வாசிக்க தான் நம்மளுக்கு வாசிக்க பழகும். மகாத்மா காந்திட்ட கேட்டாங்களாம், 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்களாம். ஒரு நூலகம் அமைச்சு படிக்க முடியாத குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுது? வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையை நல்லா ஆக்கும், அவங்களோட தன்மைக்கு கொடுக்கும். எல்லாமே அந்த வாசிப்புல இருந்து நம்ம கத்துக்கலாம். புத்தகங்கள், ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதோட வாசிப்பு நின்றது கிடையாது. அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறது முடிவு தான் அடுத்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறதுக்கான தொடக்கமா அமைஞ்சிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் புத்தகம் வாசிக்கலாம், வாசிக்கிறத பழகிக்கலாம். நன்றி.